ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஹேக்கர்ஸ் எப்படி ஃபேக் லாகின் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்டை கேப்சர் பண்ணுறாங்கன்னு ஒரு சேஃப் அண்ட் எஜுகேஷனல் டெமோ காமிக்க கூட. இது லோக்கல் சிஸ்டமில் மட்டும்தான். இட்ஸ் நாட் ஃபார் இல்லீகல் பர்பஸ். இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் டெமோ அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பண்ண போகிற கான்செப்ட் என்னன்னா ஃபிஷிங். வாட் இஸ் ஃபிஷிங் அப்படின்னா, ஒரு ஹேக்கர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஃபேக் லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. அதை இமெயில், வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம் லிங்க் மாதிரி அனுப்புவாங்க. நம்ம கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும்னா அது ஹேக்கர் கிட்டேயே போயிடும். அவங்க ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜை கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு இப்போ இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பேஜ் மாதிரியே ஒரு லிங்க்கை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒரு ஃபேக் லாகின் பேஜ் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை லாகின் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸை கேப்சர் பண்ணிடுவாங்க. எப்படின்னா, பேக்எண்டில் பிஹெச்பி கூட அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்களோட HTML பேஜை. அண்ட் அந்த க்ரெடென்ஷியல்ஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு TXT ஃபைல் மாதிரி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஆர் அதையே இன்னொரு PHP ஃபைல் மாதிரி சேவ் பண்ணி அங்கே ஒன்று SQL கனெக்ட் பண்ணி அவங்க அதை அங்கே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அது எப்படி நான் பண்ணியிருக்க மெத்தட் என்னன்னா, TXT ஃபைல் மூலயமா பிஹெச்பியோட TXT ஃபைலை கனெக்ட் பண்ணி எப்படி அதை பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். இதுதான் என்னோட ஃபேக் லாகின் ஸ்க்ரீன். இதில் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் என்னோட யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் போட்டு லாகின் பண்ணுறேன். நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். என்னோட க்ரெடென்ஷியல் சேவ் ஆகிருக்கு. அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ் சேவ் ஆகியிருக்காங்கிறதுக்கான கமெண்ட். இது வேர் www.htmlங்கிறது லொக்கேஷன். அந்த லொக்கேஷனில் நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், log.txt. அந்த ஃபைல் தான் என்னோட HTML பேஜோட லிங்க் ஆகிருக்க ஃபைல். PHP மூலமா அது பேக்எண்டில் லிங்க் ஆகிருக்கு. HTML என்னோட ஃபேக் லாகின் ஸ்கிரிப்டோட லிங்க் ஆகிருக்கு. Now I'll show you what are நான் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்ன நான் டைப் பண்ணணும், அது எப்படி சேவ் ஆயிருக்குங்கிறத இங்கே காமிக்கிறேன். கடைசியாக நான் போட்ட யூசர் நேம் விமா, பாஸ்வேர்டு இது @123. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ். ஸோ ஒரு லிங்க் கிளிக் பண்ணி எத்தனை பேர் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறாங்களோ அவங்களோட எல்லா க்ரெடென்ஷியல்ஸுமே ஒரு ஹேக்கர் ஸ்டீல் பண்ணிடுவாங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். அண்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுமே ஒரு டிஃபென்ஸ்க்காக தான். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் ஒரு பேஸாக எடுத்துகிட்டு பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் சைபர் செக்யூரிட்டி அஸ் யுவர் MA ஆர் MTech, நீங்கள் இதை ஒரு பேஸாக எடுத்து பண்ணலாம். இது நீங்கள் அங்கே நிறையா படிக்கலாம். பேசிக்கலி திஸ் கான்செப்ட் கம்ஸ் அண்டர் எத்திக்கல் ஹேக்கிங். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேமிங் தான். இந்த ஸ்கேமில் நீங்கள் மாட்டாமல் இருக்குது உங்களோட இதுதான். பிகாஸ் எப்போவுமே நீங்கள் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிங்க்ல HTTPS-ஆ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணு. HTTP-யா இருந்தால் கூட கிளிக் பண்ணாது. ஆனால் அப்படியுமே நிறைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு HTTP-யாவே இருக்கும். அதே நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பாட்டிஃபைன்னு இருக்கும், ஆனால் அவங்க ஓக்கு பதிலாக 0 போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் பி அவேர். நீங்கள் கிளிக் பண்ணுற லிங்க் கரெக்டான லிங்காக தான். இதெல்லாம் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை இப்படி ஈஸியாகவே அவங்க லினக்ஸ் ஜஸ்ட் இதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு லினக்ஸை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ ஆல்வேஸ் பி அவேர் ஆன் வாட் யூ ஆர் யூஸிங் அண்ட் வாட் யூ ஆர் கிளிக்கிங். இந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடாக இன்னும் வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.